ஸ்ரீபெரும்புதூர் நோக்கியா நிறுவனத்தை முடக்கி தொழிலாளர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியது முந்தைய மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசும் தமிழகத்தை ஆண்ட முந்தைய மைனாரிட்டி திமுக அரசும் தான் என சட்டப்பேரவையில் குற்றம் சாட்டப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் நோக்கியா நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் சிலர் பணியிழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது குறித்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய தொழில்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி, 2005ஆம் ஆண்டில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பெருமுயற்சியால் ஸ்ரீபெரும்புதூரில் நோக்கியா நிறுவனம் தொழில் தொடங்கியதாகவும், ஆனால் முந்தைய மைனாரிட்டி திமுக அரசும் மத்தியில் ஆட்சி புரிந்த காங்கிரஸ் கூட்டணி அரசும் நோக்கியா நிறுவனத்தை முடக்கி தொழிலாளர்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியதாகவும் குறிப்பிட்டார். இந்த நோக்கியா நிறுவனம் என்பது 2005ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அந்த 2005ஆம் ஆண்டு தமிழகத்திற்கு வருவதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தார்கள் என்பது மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. அதை நான் விளக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், அவர்கள் இந்தியாவிலே முதலீடு செய்ய வேண்டும் என்று 5 நகரங்களை தேர்வு செய்கின்றார்கள். அதில் சென்னை ஒன்று பார்க்கின்ற போது அவர்கள் கேட்ட கேள்வி, சென்னையிலே எந்த எலக்ட்ரானிக் தொழிற்சாலையும் இல்லை, நாங்கள் எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னார்கள். அன்றைய தினம் மாண்புமிகு அம்மா அவர்கள் 2003ஆம் ஆண்டு தொழில் கொள்கை ஒன்று இருந்த காரணத்தினாலே தான் தைரியமாக நீங்கள் ஆரம்பியுங்கள், நாங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறோம் என்று அன்றைய தினம் மாண்புமிகு அம்மா அவர்கள் அழைத்ததனால்தான் 5 நகரங்களை விட்டு சென்னையிலே ஆரம்பித்தார்கள். தினந்தோறும் 6 லட்சம் கைபேசிகள் தயாரித்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 7000 பேர் அளவிற்கு நேரடியாகவும் கிட்டத்தட்ட மறைமுகமாக 5000 பேர் அளவிற்கு அந்த ஒரு கம்பெனியில் மட்டும் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் 2012ஆம் ஆண்டு மத்திய அரசும் கடந்த மைனாரிட்டி திமுக அரசும் அங்கே நாடாளுமன்றத்தில் முன்தேதியிட்ட ஒரு நிதி சட்டத்தை, ரெட்ராஸ்பெக்டிவ் ஆக்ட் என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். ஆக இந்த சூழ்நிலையிலே தான் நோக்கியா கம்பெனி இவ்வளவு பெரிய கம்பெனி போனதுக்கு காரணம் கடந்த மைனாரிட்டி திமுக அரசும் மத்திய காங்கிரஸ் அரசும் தான் காரணம் என்பதை இந்த நேரத்தில் நான் அடுத்த நிறுத்தமாக சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன்.